அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நான் எத பத்தி பேச போறேன் அப்டின்னா, நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஒவ்வொரு நாளும் பல்வேறு இடங்கள்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா, ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் செய்திகள் வாயிலாவும், வெகுஜன ஊடகங்கள் வாயிலாவும் நம்மள வந்து சேருது. கண்ணுக்கு தெரியாம பல பெண்களும், பெண் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு தொடர் குற்றமா நடந்துகிட்டே தான் இருக்கு. சமீபத்தில கோவையில நடந்த அந்த சம்பவம். ஒரு பெண் தன்னோட நண்பரோட இரவு நேரத்தில வெளிய சென்றிருந்தப்ப 3 பொறம்போக்கு பசங்களால அந்த பெண் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாங்க. சமீபத்தில இந்த விஷயம் நடந்ததுனால, இத ஒரு ஹாட் டாபிக்கா வச்சு வியூஸ் வாங்குறதுல எனக்கு 1% கூட விருப்பம் இல்ல. இந்த சம்பவத்த மட்டுமே நான் பேசப் போறதில்ல. பல விஷயங்கள இந்த வீடியோல நான் பேசலான்ட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில தாய் மற்றும் மகள் 2 பேர் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாங்க. அதுல குற்றவாளியா இருந்தது யார் அப்படின்னு பார்த்தா 2 காவலர்கள். அதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம். அதுக்கு முன்னாடி திண்டுக்கல் ரயில்ல சென்ற ஒரு பெண். அதுக்கு முன்னாடி திருச்சி மணப்பாறையில 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுமி 5 பேரால வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாங்க. இந்த மாரியான செய்திகள் திரும்ப திரும்ப கேட்குறப்ப அப்படியே பத்திக்கிட்டு வருது. இதெல்லாம் எப்ப நிக்கும் அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல. இத விட எரிச்சலா வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில யூடியூப் சேனலும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸும் தப்பு செஞ்ச அந்த நாய்ங்கள அவரு, இவரு அப்படின்னு சொல்றானுங்க. அவனுங்க நாயின்னு சொன்னா நாய்க்கு கேவலம். அதுல இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு ஏன் அந்த நேரத்துல அங்க போச்சு? இந்த பொண்ணு ஏன் இந்த நேரத்துல இங்க போச்சு? எந்த பொண்ணு எந்த நேரத்துல எங்க போனா உனக்கு என்னடா? இந்த கேள்வியெல்லாம் பெற்றோர்கள் கேட்கணும். ஒரு சமூகமா நாம அத ஒருத்தர் மேல முன் வச்சா, தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரானதா இல்ல. அப்ப இப்படி சொல்றவன்லாம் ஒரு பெண் தனியா இருந்தா இந்த மாரி செயல்ல தான் ஈடுபடுவாங்களா? இத விட கொடுமை என்ன அப்டின்னா, ஒரு பெண் அந்த சம்பவத்திலருந்து மீண்டு வந்து புகார் கொடுத்தா, அந்த பெண்ணோட அடையாளங்கள வெளியிடுறது. அந்த பெண் யாரு அப்டின்னு சமூகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறது. யார்றா நீங்கலாம்? இந்த நேரத்தில ஒரு சில விஷயங்கள குறிப்பிடணும் அப்டின்னு நெனைக்கிறேன். யாருக்கு அப்டின்னா, இந்த லவ்வர்ஸ்க்கு. குறிப்பா ஆண்களுக்குன்னு கூட வச்சுக்கலாம். இதுல ஸ்கூல் படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல காலேஜ் போறவங்களா இருக்கலாம், இல்ல வேலைக்கு போறவங்களா கூட இருக்கலாம். நீங்க லவ் பண்றது உங்க வீட்டுக்கு தெரியாம இருக்கணும் அப்டின்னு நெனைக்கிறீங்க. அதனால ஒரு இடத்துல தனியா சந்திக்கிறீங்க. இப்போ என்னோட கேள்வி என்ன அப்டின்னா, உன்னால உனக்கே பாதுகாப்பு உறுதி செய்ய முடியாத அந்த இடத்துக்கு, எப்படி நீ அந்த பொண்ண கூட்டிட்டு போலாம்? பல சினாரியோஸ்ல இந்த மாரி சம்பவங்கள் நடந்திருக்கு. கூட இருக்கிற ஆண்கள தாக்கிட்டு, பெண்கள துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குறாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு நெனைக்கிற இடத்த தவிர்த்துருங்க. ஒரு ஃப்ரெண்ட் சொல்ற மாரி நெனைச்சு ஃபாலோ பண்ணுங்க. இதே இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு நெனைக்கிறேன். இது யாருக்கு அப்படின்னா, ஒரு சில அறிவார்ந்தோருக்கு. வேற யாரும் இல்ல. இந்த ட்ரெஸ்ல குறை சொல்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தான். குறிப்பா இந்த ஷால் போட சொல்ற டீமுக்கு. ஷால் போட்டிருந்தா இந்த பொண்ணு பாதுகாப்பா இருந்திருக்கும்பா. இல்லாததுனால தானே இப்படி ஒரு பிரச்சனை ஆயிருச்சு. ஏன்டா? அந்த பொண்ணு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு உண்மையிலேயே நெனைச்சா, நீ ஷால் போட சொல்லக்கூடாது. பெப்பர் ஸ்ப்ரே, கத்தி, கட்டை, இந்த கொடுவா கம்பு இத தான் வச்சிருக்க சொல்லணும். ஷால வச்சு எப்படி புரொடெக்ட் பண்ணணும்? நம்ம எப்பவுமே இந்த விக்டிம்ஸ ப்ளேம் பண்ணியே பழகிட்டோம். பாதிக்கப்பட்டவங்க எப்பவும் வீக்கான ஆளா தானே இருப்பாங்க. அதனால நம்ம நம்மளோட எல்லா கருத்துக்களையும் அவங்க மேல திணிச்சு, அவங்கள வீட்லயே முடக்கி வச்சுட்டு, நம்ம தினமும் நம்ம வேலைய பார்க்கறதுக்கு கிளம்பிருவோம். ஒரு சமூகமா பல வருஷமா நம்ம இத தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், இதுதான் உண்ம. பாதிக்கப்பட்டவங்கள பாதுகாக்கணும். ஒரு சமூகமா இதுதான் நம்ம எல்லாருடைய தலையாய கடமை. இனிமேலாவது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்டின்னா, நீங்க அதுல பாதிக்கப்பட்டுருவீங்க, பாதுகாப்பா இருங்க அப்டின்னு சொல்லாதீங்க. இனிமேலும் யாரும் இந்த மாரி தவறுகள் செய்யாதீங்க அப்டின்னு சொல்லுங்க. அடுத்ததா, இன்னும் ஒரு சில பேர்கிட்ட சில விஷயங்கள சொல்லவும், கேட்கவும் ஆசைப்படுறேன். இது யாருக்கு அப்டின்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்க்கும் அதுல வர்ற அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கும். எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரியல. அட்வர்டைஸ்மென்ட்க்கும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்க்கும் சென்சார் இருக்கா? இல்லையா? இல்ல எப்படி வேணாலும் எடுத்துக்கலாமா? குறிப்பா ஏன் இத கேட்கிறேன் அப்படின்னா, விமென்ஸோட இன்னர் வியர் ஆட்ஸ். என்னடா அவன் இப்பதான் ட்ரெஸ்ஸ குறை சொல்றவங்கள பத்தி பேசுனான். இப்ப இவனே இப்படி பேசுறான் அப்படின்னு நினைக்காதீங்க. குறிப்பா இந்த ஆட பத்தி ஏன் பேசுறேன் அப்படின்னா, எனக்கு தோன்ற ஒரு விஷயத்த சொல்றேன். அது சரியா? தப்பா? அப்படிங்கிறத கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. ஒரு ஆட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே, ஒரு ப்ராடக்ட்ட ஷோகேஸ் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த இன்னர்வேர் ஆட்ல ப்ராடக்ட்டே ஷோ பண்றாங்க. பெண்களுடைய தரத்த தாழ்த்தி, பெண்களையே ப்ராடக்ட்டா ஷோ பண்றாங்க. இன்னொரு விஷயம், மனுஷன் நேத்து தான் நியாண்டர்தாலா இருந்து ஹோமோ சேப்பியன்ஸா மாறி, இன்னைக்கு தான் ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறானா? அது எங்க வியர் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு படம் போட்டு காட்டி தான் மக்களுக்கு தெரியணுமா? இது என்ன கான்செப்ட் அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல. இறுதியா அரசாங்கத்துக்கும், நீதித்துறைக்கும் ஒரு கோரிக்கை.
இந்த மாரி தப்பு செஞ்ச ஒருத்தருக்கு கேப்பிட்டல் பனிஷ்மென்ட் கொடுக்கிறப்ப, அத லைவா டெலிகாஸ்ட் பண்ணணும். திரும்ப ஒருத்தன் அந்த தப்பு செய்யறதுக்கு உறுதியா பயப்படுவான். நம்ம மக்கள் சினிமா வாயிலாவும், இன்டர்நெட் மூலியமாவும் பல கோரமான பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள டெய்லியும் கன்சியூம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சாதாரண பொதுமக்களுக்கு இது உளவியல் ரீதியான எந்த ஒரு பாதிப்பையும் உறுதியா ஏற்படுத்தாது. ஆனா, இந்த மாரி விஷயத்துல ஈடுபடணும் அப்படின்னு நெனைக்கிற ஒருத்தன் அத பார்க்கிறப்போ, நான் நெனைக்கிற ஒரு விஷயத்த ஒருத்தன் செஞ்சுட்டு, அதனால எப்படி தண்டனைக்கு உள்ளாக்கப்படுறான் அப்படின்னு பார்த்து பயப்படுவான். இதே தப்ப செஞ்சா நம்மளும் அவன் இடத்துல நாளைக்கு இருப்போம் அப்படின்னு அவனுக்கு தோணும். இதனால பல குற்றங்கள் குறையவும் வாய்ப்பு இருக்கு. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருத்துக்கள் ஏதாவது பிழை இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.